இங்கே பேர் மறுபடியும் மேலெல்லாம் பார்க்கக்கூடாது, என்னை வீடியோ பண்ணுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு சையாக இருக்குது ஒரு மாதிரி. இன்றைக்கி வந்து நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, Zomatoவில் வந்து எப்படி சேர போகிறோம் அப்படின்றத நான் வந்து பேச போகிறேன். ஓகேங்களா? Zomatoவில் வந்து நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஜாப்பை நம்ம போய் சேர்ந்து மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். ஹெட் பிரேக்கர்லடா, என்னடா பிரெத் பிரேக்கருங்கிறான், ஹெட் பிரேக்கருங்கிறான், BreathTakerரா, BreathTaker. கண்டென்ட் போடுறேன், இதாண்டா என் கண்டென்ட்டே. இப்போ BTIndeeds எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் நான் தாங்க உங்கள் ராகுல், நான் இங்கே நலம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாய்ஸ் பொல்யூஷனாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா என் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபார்ம் ஆகலிங்க, ஆக்சுவலாக ஒரு வீட்டை வந்து நேற்று இடித்தாங்க. இடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிரவுண்டு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பசங்க விளாண்டுருக்குறாங்க. அவங்களோட சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கேட்கும். ஓகேங்களா? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஓகேங்க, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுட் டெலிவரி vlog வந்து பண்ண போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி ஜாபில் வந்து எப்படி சேர்றது அப்படின்றத நான் வந்து இந்த வீட்டில் சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வந்து எப்படி சேர்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் வரையிடும். ஓகேங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, Zomatoவில் வந்து எப்படி சேர போகிறோம் அப்படின்றத நான் வந்து பேச போகிறேன். ஓகேங்களா? Zomatoவில் வந்து நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஜாப்பை நம்ம போய் சேர்ந்து மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். அண்டு வாங்க அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா Zomato டெலிவரி பாயாக நீங்கள் சேரணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்தால் ஓகேங்க, அதுவே எனஃப். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Zomato டெலிவரி பார்ட்னர்ன்ற ஒரு ஆப் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போங்க. உள்ளுக்குள்ளே போகும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணக்கூடிய உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை வந்து அவங்க கேட்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆகிரும். ஆதார் கார்டு எவ்ரிதிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிரும். ஒன்ஸ் உங்களோட ஐடி வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1280 ரூபா தான். அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 1600 ரூபா. ஓகேங்களா? நீங்கள் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபா கண்டிப்பாக கட்டி ஆகணும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டுருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த Zomatoக்காக தான். இந்த Zomato டிஷர்ட் ப்ளஸ் பேக் வருங்க, அதுக்காக தான். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த டிஷர்ட்டுக்காகவும் அண்டு பேக்காகவும் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லியாக, நீங்கள் வந்து 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து Zomatoவில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸு அந்த காசெல்லாம் கட்டிட்டு ரெஜிஸ்டர் மெசேஜ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகும். அந்த லிங்க் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது தொட்டு போனீங்கன்னா இன்னொரு Zomato டெலிவரி பார்ட்னர் ஆப்புக்குள்ளே போகும். ஓகேங்களா? நீங்கள் அதை தொட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதை இன்ஸ்டால்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? எவ்ரிதிங் டன்னா. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண சொல்லுங்கன்னா, உங்களோட மொபைல், அதாவது நீங்கள் வந்து எந்த மொபைலில் வந்து Zomatoவுக்கு வந்து பப்ளிக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வரும். அதை வந்து நீங்கள் அப்படியே என்டர் பண்ணி ஜஸ்ட்டு அதை வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, அதாவது Zomatoவில் ஓட்டி எங்கேயாவது கீழே விழுவுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸாட்ட கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அட்வைஸ், அதாவது ட்ரைனிங் சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்விக்கிலேயே வந்து பண்ணியிருப்பீங்க. அதே போல் தான் Zomatoவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து Zomatoவில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொன்ன அதாவது வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், அதில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தனவே உங்களோட வெஹிக்கிள் நம்பரு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட உங்களோட ஒரு ஃபோட்டோ காப்பி. இதுக்கு தேவையானது மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனு. அதாவது அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா குட் கிளாரிட்டி இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா கிளியர் பிக்சராக இருக்கணும். அப்படி இல்லையா, உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபோன் வாங்கிக்கோங்க. அந்த ஃபோனை வாங்கி
செக் பண்ணி பாருங்கள். கிளாரிட்டி நல்லா இருந்ததுன்னா அது கூட ஓகே தான். பிகாஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து தெளிவாக இருக்கணும், அதுக்காக தான். அப்படியும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஜெராக்ஸ் கடையோ இல்லை இ சேவை மையம், இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் எடுத்து வச்சுக்கோங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனே எனஃப் ஃபார் த கிளாரிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட வெஹிக்கிள் நம்பரு, அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? அந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து கட்டாயமாக கொடுக்கணும், கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலினாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஆப்ஷனல் தான். ஆனால் நான் கொடுத்துட்டேன். என்னென்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸோட எக்ஸ்பைரி டேட்டு, அடுத்து டிரைவிங் லைசன்ஸோட கிளியர் பிக்சர். எனக்கு தெரிஞ்சு டிரைவிங் லைசன்ஸோட பிக்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் வந்து இருக்கும். சரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். வெரிஃபிகேஷன் டன்னு ஆகி போச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்சூரன்ஸ். அதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அதை ரீட் அவுட் மட்டும் பண்ணால் முடிஞ்சது. அதை வந்து நீங்கள் பெருசாக பண்ணுற மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான், உங்களே பொறுத்து தான். நீங்கள் பிடிச்சதுன்னா போய் தெரிஞ்சிங்க, இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா Zomato வந்து உங்களுக்கு வந்து பார்ட்னராக விடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ட்ரைனிங் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் இப்படி இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கணும். பார்த்துட்டு கடைசியாக அந்தந்த ட்ரைனிங் வீடியோவிலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 2 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து Zomato செக் பண்ணும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்கு போவோம். அப்படி இல்லைன்னா வச்சிங்களேன், மறுபடியும் ப்ரீவியஸாக நீங்கள் எந்த ட்ரைனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கே போயிடும். ஸோ நான் பண்ண வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்துச்சுன்னா 2 கொஷின் வருமா, அந்த 2 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ட்ரூ ஃபால்ஸு இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் கரெக்டு. நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஃபஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. அது பாட்டுக்கு அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்கிறேன், இல்லைன்னா படித்து பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி புரியாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே நாய்ஸ் பொல்யூஷன் தான். இந்த பசங்களை பின்னாடி இருந்துக்கிட்டு என்னை தான் கூப்பிட்றானுங்க பசங்க, உங்களுக்கு தெரியுதா? வரட்டுமா? ஒரே நிமிஷம் பேசிட்டு வரேன், வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க. சரி, நம்ம பேசி முடிச்சிடலாம். இப்போ நான் எதோட முடித்தேன், ட்ரைனிங் வீடியோவா? அதே போல் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே உங்களோட மேக்ஸிமம் கிளியர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஒன்று கேட்கும். நீங்கள் வந்து அதை கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எங்கே ராகுல் அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா Zomato ஒன்று வச்சுருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது தனியாக ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் இதில் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நாம்பளாக தான் கொஞ்சம் உஷாராக இருந்து அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Zomato ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், அதாவது உங்களோட பே அவுட்டை நீங்கள் தொட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணல, ப்ளீஸ் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமில் இருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நேமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா IFSC கோடு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து வெரிஃபை ஆயிரும். அது வந்து எனக்கு உடனே ஆகலை, ஒரு 2 நாள் ஆச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து Zomato ஓட்ட ஆரம்பித்தேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சது. நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். இவ்வளோ தான் Zomato. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இயர்னிங்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா மிச்ச வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே கிளியராக இருக்கும். நான் வித் ப்ரூஃப் மொபைல் ஃபோன் வச்சு தான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் காட்டியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ வேறு என்னை வந்து அந்த பசங்க வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. வாங்க அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே பேசிவிட்டு அப்படியே ஜாலி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு வருவோமா? வாங்க போகலாம். ஆமாம், இப்போ தான் ஆன்லேயே இருக்குது. டேய், இன்னது நீ பேசுறதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலடா. ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க? என்னையே கொலை போட்டு என்னையே மறக்க வச்சிட்டிங்களடா. என்னத்தை எடுக்கிறது? டேய், பெரியவங்களாம் பார்க்குறாங்கடா. எனக்கு வெக்கமாக வருது.
சையா இருக்குதுடா தம்பி எனக்கு, ஒரே சையா இருக்குதுடா எனக்கு. எல்லாம் அங்கே பெரிய பசங்களாக இருக்கிறாங்களா, அதான் வந்து சையாக இருக்குது எனக்கு அந்த பக்கம். ஆமாம் அந்த சைடு. ஏய் நான் உங்களே வச்சு தான்டா கண்டென்ட்டாக அப்படியே நம்ம பேசலாமே, அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த செவுத்தில் உட்காந்துட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். சரி அங்கே 3 பேர் இருந்தாங்களா, இங்கே பேர் அந்த ஸ்ட்ரைட்டாக நீ அந்த கிரவுண்ட் விளையாடுறாங்க பார்த்தியா, ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டேன் பின்னாடி திரும்பி, அப்படியே மேலே போயிட்டு நான் தனியாக பேசிட்டு அதை முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். இங்கேருந்து எப்படி பார்த்தீங்கன்னே தெரியலடா, அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ தான் கூப்பிட்டவனா வாங்க வாங்கண்ணே. ஐயோ ஐயோ என்னடா தனியாக பேசுகிறேன்னு நினச்சிட்டிங்களா? ரைட்டு, என்னை பயமுடுத்தாதீங்கடா. ஆஃப்லாம் ஆகல. லைட் எங்கே எரியுது? இந்த இடத்துல லைட் எரியுது பார்த்தியா, ரெட் கலரில் இந்த இடத்துல எரியுதுன்னா அது வந்து ஆன் இருக்குதுன்னு. என்னத்தடா பேச, அவ்வளோதான் தம்பி. நீ கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்களே, நீ 7 மணிக்கு மேட்ச் இருக்குதுல்ல, அப்புறம் நீ 7 மணிக்கு மேட்ச் இருக்குதுல்ல பார்க்கலையா, இந்தியா ஆஸ்திரேலியா? ஓ கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? எங்கே வர சொல்கிறேன்? என் பேரடா தம்பி, என் பேரே தெரியாமல் என்ன நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்? என்னது 20? ஓ நீ எல்லாமே 20 ஏற்றிடுவீங்கிறீங்களா? இல்லை 20 ஏற்றுறது முக்கியலடா, நீங்கள் 20 பேரும் பார்க்கணும் வீடியோ, அதுதான் எனக்கு மேட்ரு. ஓகேவா? எல்லா வீடியோவும் பார்க்கணும், ஒரு வீடியோ சும்மா இந்த வீடியோக்கோசரம் பார்க்கக்கூடாது. ஹெட் பிரேக்கர்லடா, என்னடா பிரெத் பிரேக்கருங்கிறான், ஹெட் பிரேக்கருங்கிறான், பிரெத் டேக்கர்ரா, பிரெத் டேக்கர். கண்டென்ட் போடுறேன், இதாண்டா என் கண்டென்ட்டே. இப்போ நம்ம பேசுனதே கண்டென்ட்ல வரலடா. என்னது நீ? நான் வந்து 8:30 மணிக்கு ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு தான் இந்த வீடியோ. சரி வீட்டில் சும்மா இருக்கிறோமே, அப்படியே ஏதாவது வீடியோ எடுத்து போடுவோம். என்ன போடுறோம்? என்னது பரவாயில்லையா? நீங்கள் இப்போ கூப்பிட்டீங்களா? எங்கேருந்து என்ன கூப்பிட்டீங்க? என்ன அங்கிருந்து எங்கேருந்து விட்டேன்? அந்த தாத்தா இப்படி தூக்கிட்டு வராங்களே ஃபேண்டை, அந்த இடத்துல இருந்தான். எங்கேருந்து கூப்பிட்டீங்க? ஆமாம் ஆமாம். எப்படிடா பார்த்தீங்க மேலே நான் பேசுறது? தெரியுதா? கீழேருந்து தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கலாம் மேலே என்ன நடக்குதுன்னு? யாருக்கும் தெரியாது, சீக்கிரட்டாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். யாரும் அப்படி விட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் பார்த்துறீங்க. குறுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் என்னடா கிரிக்கெட் விளையாடலையா? ஓ ரிமோட். ஓ குட்டீஸ்லாம் எதாவது விளையாடுவாங்க. ஆமாடா தம்பி, பார்ட் டைம் ஜாப். விளையாடுங்க. 7 மணிக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, போய் பாருங்க. ஓகேவா? இங்கே பேர் மறுபடியும் மேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, என்னை வீடியோ பண்ணுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு சையாக இருக்குது ஒரு மாதிரி. ஏய் நீ விளையாடுங்கடா, ரிமோட் கார் விளையாடலையா? ஏய் ரிமோட் கார் கொடுத்துருங்கடா, பாவண்டா தம்பி, அழுகுறான்டா. அது சாமி முன்னாடியே பேசுகிறான் அவன், எவ்வளோ தைரியம் அவனுக்கு. கேட்க மாட்டியான் பார்த்தியா? அந்த அக்காவை பற்றியா இல்லையா? நான் வீடியோ ஆன் பண்ணதுலேருந்து என்னையே பார்த்துட்டு இருக்கேங்க அந்த அக்கா. அந்த அக்கா தானே? எனக்கு அதனால தான் கொஞ்சம் சையாக இருக்குதுன்னு வச்சுக்கவே. பொது இடத்துல வந்து பேசுகிறதுக்கு எனக்கு சையாக இருக்குது, அதனால தான். நீ 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 வேணா பாரு, அந்த பக்கம் உன் பின்னாடி ஒரு அக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரு. நீ என்னடா கிளவின்ட்டேன். யார் இவரையா? இவர் என்ன பண்ணுறாரு? யாரு? அதான் யாரு தெரியுமா உனக்கு? கேமராமேன். என்னடா கூட்டிட்டீங்க? சரிடா தம்பி, சரிடா. கடைக்குள்ள நான் எனக்கு சையாக இருக்குதுடா, இங்கேருந்து இது வரைக்கும் Zomato டிஷர்ட் போட்டுக்கிட்டு வரதுக்கு எனக்கு சையாக இருக்குதுடா. நான் Zomato டிஷர்ட் போட்டுக்கிட்டே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் வந்து Zomatoவில் வேலை செய்வேன், எங்கே வேணுமோ வேலை செய்வேன், எல்லா பக்கமும் இருப்பேன்.
அஷ்டா செய்து மாதிரி நான் எல்லாமே வீட்டுக்கு போறாங்க வானா போய் விளையாடுறத விட்டு பேசிட்டாங்க அஷ்டா செய்யுமா இந்த யூடியூபர் யாரு இந்த குட்டீஸ்க்குலாம் டானி ஊரு ஹர்ஷா சாய் உனக்கு பிடிக்குமா எதனால பிடிக்கும் உனக்கு ஹர்ஷா சாய் நானும் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன இப்போ பிடிக்குமா உனக்கு சத்தியமா உதவி தான்டா பண்ணிட்டு இருக்கிறேன் நானும் ஹர்ஷா சாய் தான் கை கொடு நம்ப மாட்டியா சரி போய் பார்த்தா தெரியும் என் சேனல் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா என் பேக்கெட்டில் காசு இல்லைடா இப்போ அப்படியே என்னை கூப்பிட்டீங்க மேலே இருந்து நான் அப்படியே இறங்கி வந்துட்டேன் காசு இருந்தால் தான் வாங்கி தர முடியும் யாரா டானு என்னோட டானுங்களா கூப்பிடுறீங்க நான் ஓடிடுறேன்டா பயமா இருக்குதுடா எனக்கு டானெல்லாம் கூப்பிடுறீங்க நீ நான் நீ மறுபடியும் தனியாக மாட்டாத பேர போகிற அப்போனே கண்டென்ட் ஆக்குறேன்டா டேய் நீ ஆல்ரெடி வீடியோவில் இருப்ப ஒரு வீடியோவில் பால் தூக்கி போட்டு விளாண்டுருந்து இல்லை நான்லாம் எப்பயோ எடுத்துட்டேன் உடனே வீடியோவில் சரிடா தம்பி டேய் கூட்டம் கூடுதுடா எனக்கு கொஞ்சம் சையாகிட்டே இருக்குது ரோட்டில் போகிறீங்களா பார்த்துட்டு போகிறாங்கடா ஒரு மாதிரி ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு கேமரா போட்டுக்கிட்டு தனியாக நின்றுட்டு இருக்கிறது வீலிங் மாஸ்டர்டா நீ தானாடா நீங்கள் வீலிங் போடு பார்க்கலாம் இங்கேருந்து தூக்குங்கடா ரெண்டு பேர் ரெண்டு ஹேண்டில் பிடிச்சி தூக்குங்க இவன் அப்படியே உட்காந்துக்குவான் அதான் வீலிங்க என்ன பண்ண போகிறான் வீலிங் இது போட போகிறானா மண்டே கழிட்டு வருவார் அவன் அங்கேயும் போகிறான் இங்கேயும் போகிறான் வந்துக்கிட்டே இருக்கிறான் பை அவர் இந்த கேமரா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு அதனால தான் கடைக்கு வாங்கினா அங்கே வாங்கினான்னு இங்கே வாங்கினான்னு நோண்டிக்கிட்டு இருக்கிறான் இப்போ வருவான் பாரு இந்த ஓரத்தில் திரும்பி பாய் 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 கோபாலா உங்கள் பேர் சரி ஓகே